என்னடா அப்படி ஒரு எச்சரிக்கை மத்திய அரசும் போயிருக்கேன், உடனே வயநாடுக்கு ஓடி போய் வயநாடு மக்களை காப்பாற்றுறதுக்கு திட்டம் பெற்றதா ராகுல் காந்தியை பாராட்டலாம். அன்றைக்கு எச்சரிக்கை வரும்போதே அந்த தொகுதியினுடைய எம்பியை விழிப்பா இருந்திருக்கணும்ல. இவர் அல்வா கிண்ணதுல முதல்ல மத சண்டையை தூண்டி விட்டாங்க. இப்ப ஜாதி சண்டையை தூண்டி விடுறதுக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி தயாராயிடுச்சு. மக்களுக்கு எதுவும் செய்யாட்டி நாங்க ஓசி பஸ் விட்டுருக்கோம்னு அமைச்சர் போங்க பெண்களை கிண்டல் பண்ணுவீங்க. ஏதோ அமைச்சர் அச்சாங்கிறாரு ஒன்னும் புரியலன்னு ஊரை ஏமாத்துறதுக்கு வேடிக்கை பேசிட்டு இன்னைக்கு பாஜக ஆட்சி மட்டும் இல்லாம இருந்திருந்தா மேகதாதுலையே காங்கிரஸ் கட்டி முடிச்சிருப்பாங்க. வரலாறு காவிரியின் குறுக்க அணைகள் கட்டிய வரலாறு எல்லாம் திருப்பி படிங்க. துரைமுருகன் அவர் ரொம்ப சீனியர் லீடர். அவர் தெரியாது இல்ல, தெரிஞ்சும் ஸ்டாலின் ஏதாவது துணை முதல்வர் ஆக்கிடுவாருன்னு ஆசைப்பட்டு மத்திய அரசு அப்பப்ப மோடி அப்பப்ப குறை சொன்னா அவருக்கு ஏதாவது போனஸ் பாயிண்ட் கிடைக்குன்னு பேசிட்டு தமிழகத்திலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கிற நிலையில திமுக 7% வாக்குகளை இழந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 8% வாக்குகளை இழந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஏறத்தாழ 8% வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறது. அதுவும் சென்னை போன்ற நகரங்கள், கோவை, கன்னியாகுமரி மாவட்டம், மதுரை போன்ற பகுதிகள் எல்லாம், திருநெல்வேலி உள்பட மிக பிரம்மாண்டமாக 26%, 25%, 31% என்று பாஜகவுடைய வளர்ச்சியை இன்றைக்கு தமிழக மக்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். வளர்ச்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பெருவாரியான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். நிற்கிற தொகுதியில 82,000 ஓட்டுகள் என்பது கடந்த 2016 தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்ட பொழுது இங்கே 14,000 ஓட்டு தான் பெற்றோம். இதே வேளச்சேரியிலே 14,000 ஓட்டு பெற்றோம். இன்றைக்கு 52,000 வாக்குகள். தலைகீழ் மாற்றம். 4 மடங்கு 3 மடங்கு அதிக வாக்குகள் எடுத்த மக்களுக்கு நன்றி சொல்கிற கூட்டம். பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர் இல்லைன்னு பேருக்கு அரசியலுக்காக குறை பேசிக் கொண்டிருக்கிற திமுக தேர்தல் உறுதிமொழி சொன்னது எதையுமே செய்யவில்லை. இந்த பட்ஜெட்ல தமிழகத்திற்கு என்னெல்லாம் கிடைத்திருக்கிறது என்பதை, கிடைக்கப் போகிறது என்பதை எல்லாம் விளக்குகிற கூட்டம். இப்படி 234 சட்டமன்ற தொகுதியிலும் முதல் கட்டமாக கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து சென்னையில் இதுவரை 13 சட்டமன்ற தொகுதியில் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. சோழிங்கநல்லூர் மட்டும் விதிவிலக்காக 2 இடத்தில், ஏற்கனவே சோழிங்கநல்லூரிலும் இன்றைக்கு பள்ளிக்கரணையிலும் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடரும். சென்னையில் நடைபெறுகிற கூட்டங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு ஆகஸ்ட் 25ஆம் தேதி YMCA திடலில், ராயப்பேட்டை YMCA திடலில் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்கிற மிக பிரம்மாண்டமான கூட்டம் நடைபெற இருக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாது அணை விவகாரத்தில் காவிரி நடுவர் மன்றம் பேசுவதை பார்த்தால் மத்திய அரசு மீது சந்தேகமாக உள்ளதை துரைமுருகன் சொல்லியிருக்காரு. திமுக மேலதாங்க எப்பவுமே சந்தேகம். காவிரியின் குறுக்கே அணைகள் கட்டும் போது வேடிக்கை பார்த்த கட்சி திமுக. ஏற்கனவே ஹாரங்கி, சரஸ்வதி, கபினி போன்ற அணைகளின் குறுக்கே கட்டும் போது திமுக ஆட்சியில் இருக்கும்போது வேடிக்கை பார்த்தோம். கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் அந்த அணையெல்லாம் கட்டுறதுனால பாதிப்பு இல்லைன்னு. அதனாலதான் வெறும் 30 TMC தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய சக்தியாக இருந்த கர்நாடகா இன்னைக்கு 100 TMCக்கு மேல சேமித்து வைக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னால் அது காரணம் திமுக. அவர்கள் தமிழகத்திற்கு செய்த துரோகம். இன்றைக்கு மேகதாது அணை திமுக நன்றி சொல்ல வேண்டும். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட முடியாது, கட்ட அனுமதி கிடையாது. யார் சொல்லியிருக்கா? மத்திய அரசு சொல்லியிருக்கு. உங்களை மாதிரி ஒரு நண்பர்கள் தகவல் உரிமை சட்டத்துல கேட்டதுல பதில் சொன்னதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி மேகதாதுவின் குறுக்கே அணை கட்ட அனுமதிக்க முடியாது, அது தமிழ்நாடு கர்நாடகா பிரச்சனை, நாங்கள் தலையிட போவதில்லை, அனுமதிக்க முடியாதுன்னு பாரத பிரதமருடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய ஆட்சியில மத்திய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அதுக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டிய துரைமுருகன் அங்க போய் வெறும் பக்கோடா காபி சாப்பிட்டுட்டு ஏதோ அமைச்சர் அச்சாங்கிறாரு ஒன்னும் புரியலன்னு ஊரை ஏமாத்துறதுக்கு வேடிக்கை பேசிட்டு இன்னைக்கு பாஜக ஆட்சி மட்டும் இல்லாம இருந்திருந்தா மேகதாதுலையே காங்கிரஸ் கட்டி முடிச்சிருப்பாங்க. அப்படியே துரோகத்தின் எல்லாம் ஏற்கனவே நீங்க பண்ணீங்க. திருப்பி இப்ப ஏமாத்துற மாதிரி மத்திய அரசு அது எதிரும் பொய் பேசாதீங்க. வரலாறு காவிரியின் குறுக்க அணைகள் கட்டிய வரலாறு எல்லாம் திருப்பி படிங்க. துரைமுருகன் அவர் ரொம்ப சீனியர் லீடர். அவர் தெரியாது இல்ல, தெரிஞ்சும் ஸ்டாலின் ஏதாவது துணை முதல்வர் ஆக்கிடுவாருன்னு ஆசைப்பட்டு மத்திய அரசு அப்பப்ப மோடி அப்பப்ப குறை சொன்னா அவருக்கு ஏதாவது போனஸ் பாயிண்ட் கிடைக்குன்னு பேசிட்டு இருக்காரு. அதே போல வயநாட்டுல பாதிக்கப்பட்ட பகுதியில பார்வையிட சென்ற ராகுல் காந்தி
அவங்க சமூகத்தில் எப்படியுமே வந்து காரை விட்டு இறங்கி நடந்தவங்க காரு கார்ல இருந்து இறங்கி நடந்தவங்க இல்ல அவர் இன்னைக்கு அங்க போய் 100 வீடு கட்டி தரேங்கிறார். 100 வீடு 10 லட்சம் ரூபாய்னா 10 கோடி ரூபாய் தான். இங்க கலைஞருக்கு ஒரு பேனா வைக்கிறதுக்கு 84 கோடி ஒதுக்குறோன்னு சொல்ற திமுகவோட கூட்டணி நிறைய மக்களுக்கு செஞ்சிருக்கலாம். வயநாடுல இப்படி ஒரு எச்சரிக்கையெல்லாம் மத்திய அரசு முதல்ல சொல்லியிருக்கேன். உடனே வயநாடு எம்பி அங்க உட்காந்து போலியா பொய் சொல்லி அல்வாக்குன்றதை பத்தி பேசிட்டு இருக்கு. அவரு என்னடா அப்படி ஒரு எச்சரிக்கை மத்திய அரசும் போயிருக்கேன், உடனே வயநாடுக்கு ஓடி போய் வயநாடு மக்களை காப்பாத்துறதுக்கு திட்டமிட்டுருந்தா ராகுல் காந்தியை பாராட்டலாம். பாதிப்பு ஏற்பட்டவொடனே யார் வேணாலும் போகலாம். இன்னைக்கு மோகன்லால் போறவங்க போய் 3 கோடி நிதியும் கொடுக்குறாங்க, பாராட்டத்தக்கது. அன்றைக்கு எச்சரிக்கை வரும்போதே அந்த தொகுதியினுடைய எம்பி விழிப்பா இருந்திருக்கணும்ல. இவர் அல்வாக்குன்னதுல முதல்ல மத சண்டையை தூண்டி விட்டாங்க. இப்ப ஜாதி சண்டையை தூண்டி விடுறதுக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி தயாராயிடுச்சு. அல்வாக்குன்றதுல பிசி இருக்காங்களா, ஓபிசி இருக்காங்களா, எஸ்சி இருக்காங்களான்னு கேட்கிற ராகுல் காந்தி அவர்கள் சிதம்பரம் அல்வாக்குன்ற போது யார் யாரெல்லாம் இருந்து பார்த்தாரா? இப்படி ஒரு மோசமான போக்கு ராகுல் காந்தி கடைபிடிக்கிறார், தொடர்ந்து கடைபிடிக்கிறார். மக்களை ஏமாத்தி தான் அரசியலை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரு. நிரந்தரமா ஏமாற்ற முடியாது. அதே போல கொள்ளிடம் படுகை கிராமங்கள்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்ய போன அமைச்சர் மையநாதன் உள்ள பொதுமக்கள் முற்றுகையிட்டு எதுவுமே செஞ்சு தரலாம் அப்படின்னு ஒரு முற்றுகையிட்டாங்க. அது உண்மைதானுங்க. நீங்க ஏதாவது செஞ்சீங்களான்னு கேட்டா நீட்டும்பீங்க, கையெழுத்து வாங்குறீங்க. சுப்ரீம் கோர்ட் ஒட்டுமொத்தமா சொல்லிட்டாங்க 54 கேஸையும் முடிச்சு வச்சு நீட்டு பரீட்சையே ரத்து பண்ண முடியாதுங்கிறாங்க. அவர் நீட்டு எப்படி எங்க ரத்து பண்ண போறாங்க? அப்படி ஏமாத்துவீங்க. மக்களுக்கு எதுவும் செய்யாட்டி நாங்க ஓசி பஸ் விட்டுருக்கோன்னு அமைச்சர் போங்க பெண்களை கிண்டல் பண்ணுவீங்க. பாதி பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுக்குறோமீங்க. ஆனா உள்ள மக்கள் படுற பாடு, இவ்வளவு புயல் வெள்ளத்திலையும் பல பகுதியில குடிநீர் கிடைக்காம மக்கள் கஷ்டப்படுறாங்க. போராட்டம் பண்றது டிவியில நேற்று நீங்க எல்லாம் காமிச்சிங்க, பார்த்துட்டு இருந்தோம். மக்களுக்கு மிகப்பெரிய துயரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த திமுக ஆட்சியில இப்படித்தான் நடக்கும். கடைசி கேள்வி, இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் மழைக்காலம் தொடர போகுது, மழைக்காலம் இன்னும் தொடர போகுது. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த மழைநீர் வாழ்வாய் பணிகள் இன்னும் மடிப்பாக்கம் பள்ளிகள் வேலைச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் முடிவடையல. சென்ற முறை அந்த மழையில அதிகமான பாதிக்கப்பட்ட தொகுதின்னு பாத்தீங்கன்னா வேலைச்சேரி தொழில்நுட்ப பகுதி தான். அமைச்சர்கள் இது 90% முடிவு எடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தலைமைச் செயலாளரும் பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்குள்ள இந்த பணிகளை முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் தற்போது நடைமுறை சூழ்நிலையில பணிகள் இன்னும் தாமதமாகும். நிச்சயமா தாமதமாகும். நம்ம மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்க இருக்கோம். ஏற்கனவே 5000 கோடி ஒதுக்குனது, தமிழக அரசு 4000 கோடி ஒதுக்குனது, 9000 கோடி காணோம். எல்லாம் தோண்டு போச்சு. இன்னைக்கு மெட்ரோல தோண்டிய குழிகள், அது ட்ரெயின் போற பாதைகள்லாம் ஏற்கனவே கழிவு நீர் மழை நீர் வெளியேற கால்வாய்கள்லாம் அடைச்சிருக்கு. அந்த ட்ரெயின் ஒர்க் முடிஞ்சாதான் அது கண்டினியூட்டி ஆகும். இது மிகப்பெரிய ஆபத்துல நம்ம சிக்கல்ல மாட்டிருக்கோம். இந்த பகுதியெல்லாம் நம்ம நீந்தி தான் வரணும். இந்த பகுதி நம்ம நிக்கிற பகுதியெல்லாம் இதே மாதிரி சென்னை பூரா இன்னைக்கு மெட்ரோ ஒர்க் நடக்கிற நேரத்துல கழிவுநீர் கால்வாய்கள் பல இடத்துல சுத்தப்படுத்தப்படாம இது தோன்ற வேலையில அதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. மழை புயல் வந்தா என்ன ஆகுன்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆபத்து இருக்கு. தமிழக அரசு திராவிட மாடல்னு போலி கதை விடாம இப்பவே தீவிரமா அதிகாரிகளை வச்சு இந்த கழிவுநீர் மழைநீர் அதிகம் வந்தா என்ன செய்ய போகுதுங்கிற ஆபத்தை உடனே உணர்ந்து செயல்படணும். போர்க்கால அடிப்படையில செயல்படணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.